அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு மகரம். மகர ராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களோட வாழ்க்கை எப்படி போகும், உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி என்னென்ன தசாபுத்தி நடக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட குணாதிசயம் என்ன, உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான குணாதிசயம் என்ன. அதாவது மகர ராசி, நீங்கள் உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பீங்க. மகர ராசிக்காரங்களோட கேரக்டர் மற்றும் உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான கேரக்டர் என்ன, அதே மாதிரி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, என்ன தெய்வத்தை வழிபட்டால் நல்ல அமைப்பு கொடுக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் அதிர்ஷ்ட நிறம் என்ன, லக்கி கலர், லக்கி நம்பர், அப்புறம் அதிர்ஷ்ட கிழமை என்ன கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகளாக உங்களுக்கு அமையும். எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? மகர ராசி காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் ராசி மகர ராசி. மகர ராசிக்காரங்க பாருங்க, ஏன்னா பார்த்தீங்கன்னா காலபுருஷ ராசி தத்துவப்படி 10ஆம் ராசியில் பிறந்தனால சந்திரன் மகரத்தில் தான் இருக்கும். அதனால தான் நம்ம மகர ராசின்னு சொல்கிறோம். கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள், திறமசாலிகள், அதில் சந்தேகமே கிடையாது. மகர ராசிக்காரங்க திறமசாலிங்க. நிறைய மகர ராசிக்காரங்க படிச்சிருக்காங்க, நிறைய பேர் படிக்காமையும் இருக்காங்க. படித்தவங்க பார்த்தீங்கன்னா புத்திசாலின்னு சொல்லிட முடியாது, படிக்காதவங்கள முட்டாள்னு சொல்லிட முடியாது. ஏன்னா மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா உழைப்பாளிகள், அதில் சந்தேகமே கிடையாது. அவங்க படிக்கட்டும் படிக்காமல் இருக்கட்டும், படித்தவங்களா இருந்தாலும் சரி படிக்காமல் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, உடல் உழைப்புக்கு சொந்தக்காரவங்க, உழைக்கக்கூடியவர்கள், திறமசாலின்னு சொல்லலாம், துடிப்பானவர்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருந்து தான் காரியத்தை சாதிப்பாங்க. துடிப்பாக இருப்பாங்க, ஆனால் பொறுமையாக இருந்து தான் காரியத்தை சாதிப்பாங்க. ஏன்னா சரராசி, சரம்ங்கிறது வேகம், ஆனால் மகரம்ங்கிறது அந்த சனியோட வீடுங்கிறதுனால நிதானமாக பொறுமையாக இருந்து தான் காரியத்தை சாதிப்பாங்க. அப்படிதான் அவங்க அப்படிதான் உங்களோட வாழ்க்கையாக இருக்கும். சரிங்களா? அவசரப்படவே மாட்டாங்க. பேசுறது இதெல்லாம் கொஞ்சம் துடிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், வேகமாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் செயல்பாடுகளில் பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மெதுவாக தான் செய்வாங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயம் செய்ய மாட்டாங்க. ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்க மகர ராசிக்காரங்களை பாருங்க, கரெக்டாக வேலைக்கு போவாங்க. ஏன்னா வேலை தொழில் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயமெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். உழைப்புக்கு சொந்தக்காரங்க மகர ராசிக்காரங்க. வேர்வை சிந்தி உழைக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க தாங்க. இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. நிறைய பெண்கள் மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஆஃபீஸ் வச்சு அடுத்தவங்கள வேலை கொடுத்து ஆஃபீஸ் ரன் பண்ணிட்டு இருக்கவங்க இருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க, வியாபாரம் பண்ணிட்டு இருக்க பெண்கள் எல்லாம் நிறைய மகர ராசிக்காரங்க இருக்காங்க. அதே மாதிரி தான் ஆண்களும் நிறைய மகர ராசிக்காரங்க சாதிச்சவங்க தான் இருக்காங்க. ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல மகர ராசிக்காரங்க பொதுவாகவே கஷ்டம். சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கஷ்டம் வரும். மகர ராசிக்கு எடுத்துனே சனி தூக்கி கொடுத்துட மாட்டார், மெதுவாக தான் பலனை கொடுப்பாரு அவர். மகர ராசிக்காரங்க சின்ன வயசுல கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில எல்லா அனுபவத்தையும் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வளர்ச்சி அடைகிறத பார்க்க முடியுது. ஒரு நடுத்தர வயதுக்கு மேலே தாங்க அவங்க டெவலப் ஆகிறாங்க, படிப்படியாக முன்னேறாங்க. எல்லா மகர ராசிக்காரங்களுக்கும் பொருந்தும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சனியோட ராசி. சனி ஆட்சி பெறக்கூடிய ராசி. செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய ராசி. சரிங்களா? ஒரு நல்ல ஒரு கரெக்டாக நடந்துக்குவாங்க, கரெக்டாக ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய ராசி மகர ராசி. கரெக்டாக நடப்பீங்க. தொழில் விஷயத்தில், வேலை விஷயத்துல கரெக்டாக இருப்பாங்க. பண விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக நடக்கிறவங்க தான் மகர ராசிக்காரங்க. இப்போ உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்தில் தான் இருப்பீங்க. உத்திராடம்ங்கிறது கேரக்டர் கொஞ்சம் அப்படியே மாறும். உழைப்புக்கு சொந்தக்காரங்களா இருப்பீங்க, வேலை தொழில் முக்கியத்துவம் இருக்கும். ஆனால் அந்த உத்திராடம்ங்கிறது கொஞ்சம் அந்த விஷயத்துல கொஞ்சம் நேர்மையாக இருப்பாங்க. நேர்மை இருக்கும், இறக்க குணம் இருக்கும், அன்பு பாசத்துக்கு கொஞ்சம் கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை வழி நடத்துகிறவங்க, அடுத்தவங்களை இதை செய்யாத அது செய்யாத இப்படி போனீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க வழி நடத்துகிறாங்க பார்த்தீங்களா? இது உத்திராட நட்சத்திரக்கார கேரக்டருக்கு பக்காவாக பொருந்தும். கண்டிப்பாக உங்களோட குணாதிசயமே அப்படி தான். எதுவுமே தெரியலைங்க, எதுவுமே எனக்கு தெரியலைங்க, ஒன்றுமே தெரியல சொல்லித்தாங்கன்னு கேட்டாங்கன்னா உத்திராட நட்சத்திரக்காரங்க சொல்லி தந்துடுவாங்க. அந்த நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பாங்க, அடுத்தவங்களை வழி நடத்துவாங்க, அடுத்தவங்களை ஆதிக்கம் செய்வாங்க, நிர்வாக திறமை கொண்டவங்களா இருப்பாங்க. எப்படி நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இறக்க குணம், இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறது, அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாமே உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அவங்களோட குணாதிசயமே அப்படி தான் இருக்கும், அவங்க கேரக்டரே அப்படி தான். அடுத்து திருவோணம். திருவோணம்ங்கிறது பார்த்தீங்கன்னா இறக்க குணங்க. அது உத்திராடம் சொன்னோம்னா அதை விட திருவோணங்கிறது ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க, ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள், குழப்பவாதி, போட்டு பயங்கரமாக ஒரு விஷயத்தை நினச்சி அதுலேயே அப்படி போட்டு மனசை போட்டு குழப்பிக்குவாங்க. அதே விஷயத்தில் பேர் மனசை போட்டு குழப்பி உடலை கெடுத்துக்கிறாங்க ஒரு சில பேர்லாம். ஒரு நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ ஒரு விஷயம் மைண்டில் வந்துருச்சுன்னா நாள் கணக்காக, மாதக்கணக்காக, வருஷ கணக்காக அதையே நினச்சி மனசை போட்டு குழப்பி இந்த மாதிரிலாம் திருவோண நட்சத்திரக்காரங்க இருக்காங்க. என்ன காரணம்னா
அது சந்திரனுடைய நட்சத்திரம், அது நீர் கிரகம், அது திருவோணங்கிறது மகர ராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பவாதியாக இருப்பாங்க. ஒரு ஸ்டெடி மைண்ட் இருக்காது. அடிக்கடி உடலில் ஏதோ ஒரு பிரச்சனை, உடலில் ஏதோ ஒரு உடல் உபாதைகள், உடல் பாதிப்பு, உடலில் ஏதோ அப்பப்போ நோய் வந்துட்டு போகிறது, இதெல்லாமே திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக. சரிங்களா? குழப்பம் அதிகமாக இருக்கும். ஆசிலேஷன் மைண்டு, ஒரு தெளிவு இருக்காது. பல தடவை யோசிச்சு தான் முடிவெடுக்கிற மாதிரி வரும். ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டங்க. திருவோண நட்சத்திரக்காரங்க ஒரு விஷயத்தை நினச்சாங்கன்னா அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு பல காலம் ஆகும், பல காலங்கள் ஆகும். ஏன்னா அப்பேற்பட்ட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். ஆனால் அன்பு பாசத்துனா யாராக இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஓடி வந்து முன்னாடி வந்து நிற்பாங்க, உதவி செய்வாங்க. இறக்க குணம் அதிகமாக இருக்கும். அன்பு பாசத்தை கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க. இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறது, தானம் தர்மம் பண்ணுறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் திருவோண நட்சத்திரக்காரங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க. அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் திருவோணங்கிறது ஒரு இறக்க குணம், இல்லாதவங்களுக்கு கொடுத்த உதவி செய்வாங்க. அவங்களோட குணமே அதுதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவிட்டம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவிட்டம்ங்கிறது கொஞ்சம் ஃபோர்ஸாக இருப்பாங்க. அவிட்டம்ங்கிறது கொஞ்சம் வேகம், ஸ்பீடு, வேகமாக பேசுறது, படபடன்னு இது பண்ணுறது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடனே செஞ்சு முடிக்கிறது, அவசரப்படுவாங்க இந்த அவிட்ட நட்சத்திரக்காரன். ஆனால் பொதுவாகவே மகரம்ங்கிறது மெதுவாக இது பண்ணுறது, கொஞ்சம் அவிட்டங்கிறது கொஞ்சம் வேகத்தை தோன்றும். அப்போ ரெண்டும் கலந்து இருக்கும். ஒரு சில விஷயங்கள் அவசரப்படுவாங்க, ஒரு சில விஷயத்தில் நிதானமாக இருந்தால் காரியத்தை சாதிப்பாங்க. இந்த செவ்வாய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வேகமாக நகரக்கூடிய கிரகம். உஷ்ண தேகம் கொண்டவங்களா இருப்பாங்க, உடம்பு ஹீட்டாக இருக்கும், சகோதரர் மேலே ரத்த பாசம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், அன்பு பாசம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய சொல்லலாங்க அவிட்ட நட்சத்திரம் பற்றி. அதாவது பார்த்தீங்கன்னா உடலில் வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் முக்கியத்துவம் கொடுக்குற நட்சத்திரத்தில் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று. கட்டுமஸ்தான உடல், நல்ல உடல் அமைப்பு கொண்டவங்களா இருப்பாங்க, ஹெல்த்தை பார்த்துக்குவாங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க. அக்கறையே பார்த்துக்குவாங்க, தன்னோட உடலை வந்து அக்கறையே பார்த்துக்கிற நட்சத்திரத்தில் அவிட்ட நட்சத்திரக்காரங்களும் ஒன்று. கோவம் ஒரு ஆனால் வந்த கோவம் வந்து பயங்கரமாக வருங்க. கோவம் வந்து பயங்கரமாக வரும். ஒருத்தர் பகைச்சிக்கிட்டாங்கன்னா இவங்க பகைச்சிக்கிட்டாங்கன்னா அவங்க கூட கடைசி வரைக்கும் பேசாமல் விட்டுருவாங்க. எதிர்ப்புகள் இதெல்லாமே அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு வந்துடுது. தேவையில்லாத எதிரிகள் எல்லாம் ஒரு சில பேரெல்லாம் ஒரு சில காலகட்டங்கள்லாம் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு உருவாகுங்கிறது சந்தேகமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக எதிரிகள் ஃபார்ம் ஆயிடுறாங்க ஒரு சில காலகட்டங்களில். அப்போது நண்பர்கள் விஷயத்தில் அவிட்ட நட்சத்திரக்காரங்க கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் கோவப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது, நிதானமாக. உங்களுக்கு அந்த குணத்தை மாற்ற முடியாது, இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முழுமையாக மாற்ற முடியலனாலும் ஓரளவுக்கு தன்னோட கேரக்டரை ஓரளவு கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் கண்டிப்பாக. சரிங்களா? உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபதி உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய திசை நடக்கும். சூரிய திசையில் தான் பிறந்திருப்பாங்க. சந்திரன் ஒரு 10 வருஷம், செவ்வாய், ராகு. இப்போ நிறைய பேர் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சந்திரன் 10, செவ்வாய் 7, கிட்டத்தட்ட ஒரு 20-22 வயசுக்கு மேலெல்லாம் ராகு திசை நடந்துட்டு இருக்கும். இப்போ உங்களுக்கு 40 வயசு பக்கமே ராகு திசை போகும். இந்த ராகு தாங்க உங்களை வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது. ராகு தான் வாழ்க்கையை கீழே கொண்டு போகிறது உங்கள் ராகு தான். ஒரு சில பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா சார், பிறந்ததுலேருந்து 40 வயசு வரைக்கும் 38-40 வயசு வரைக்கும் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த ராகு திசையில் தான் இருப்பாங்க. இல்லை 22-23 வயசுக்கு மேலே டெவலப் ஆவாங்க, ராகு திசையில் தான் டெவலப் ஆவாங்க. ராகு ஒரு மனுஷனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது ராகு தான், கீழே இறக்கி விடுறது ராகு தான். அதனால ராகு வந்து நல்ல ஜாதகத்துல நல்ல கிரகங்களோட சேர்ந்து உபஜயஸ்தானங்கள்ல இருந்து 3, 6, 10, 11 இருந்து அது மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரமா இருந்துச்சுன்னா ராகு திசை கொட்டி கொடுக்கும், அள்ளி கொடுக்கும். அப்புறம் அடுத்து குரு திசை வரும். ஒரு சில பேர் குரு திசையில டெவலப் ஆவாங்க, ராகு திசை நல்லா இருக்காது. 40 வயசுக்கு மேலதான் ஒரு சில பேர் வாழ்க்கையே நல்லா இருக்கு. அந்த குரு திசையில தான் வாழ்க்கையை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் கடன் 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 40 வயசு வரைக்கும் கடன். அதுக்கப்புறம் தான் ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொஞ்சம் கொஞ்சமா கடன் அடிச்சு வாழ்றவங்க நிறைய உத்திராட நட்சத்திரக்காரங்க இருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கு என்ன காரணம்னா அந்த கிரகங்களோட அமைப்பு தான், கிரகங்களோட தன்மை தான். கிரகங்கள் இருக்கிற அமைப்பு வச்சுதான் பலன்கள் மாறுபடும். நல்ல பலன் நடக்குதா, நல்ல விஷயங்கள் நடக்குதா, கெட்ட விஷயங்கள் நடக்குதா பார்த்தா நம்ம சொல்லிடலாம் கண்டிப்பா. சரிங்களா? அடுத்து திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரக்காரங்க பிறக்கும் போது சந்திர தசை, செவ்வாய். அப்ப அவங்களுக்கு இளம் வயதுல அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15 அந்த மாதிரி 15, 12, 10 வயசுல ஒரு சில பேத்துக்குலாம் வந்துடும். 10 வயசுல ஒரு சில பேத்துக்கு ராகு திசை வரும், ஒரு சில பேருக்கு 15 வயசு வரணும். அந்த ராகு திசையில நிறைய பேர் கெட்டு போறாங்க திருவோண நட்சத்திரக்காரங்க. மனசாலி உடலாளி கெட்டு போய் காதல், காமம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தவறான வழிக்கு போறது, தேவையில்லாத தொடர்புகள் ஏற்படுறது எல்லாமே அந்த ராகு திசையில் தான் மாட்டிக்கிறாங்க திருவோண நட்சத்திரக்காரங்க. ஏன்னா அந்த ராகு வந்துட்டாலே தேவையில்லை லவ் வந்து அஃபையர் ஏற்படுத்தி விட்டுறது. ஒரு பேர் லவ் 1, 2, 3, 4 லவ் எல்லாம் வந்து தேவையில்லாம போய் தவறான வழி கொண்டு போறதெல்லாம் இந்த ராகு திசை தான்.
ராகு திசை முடிஞ்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு மேலே முடியும். 30, ஒரு சில பேருக்கு அதுக்கு மேலேயும் வரலாம், சொல்ல முடியாது. நட்சத்திர பாதத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட சந்திரன் ஒரு 10 முழுமை ஃபர்ஸ்ட் பாதம் பிறந்தாங்கன்னா முழுமையாக 10 வருஷம் நடக்கும். செவ்வாய் ஒரு 17, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34, அதுக்கப்புறம் உங்களுக்கு குரு திசை வரும். 30 வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு குரு திசையே வரும். அந்த குரு திசையில் தான் வாழ்க்கைன்னா என்ன, இதுதான் வாழ்க்கையா, இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி உணர்றாங்க திருவோண நட்சத்திரக்காரங்க. அதனால வந்து இந்த ராகு திசை படிப்பை கெடுத்துரும், படிப்பில் நாட்டம் இல்லாமல் பண்ணிடும். கிட்டத்தட்ட 15 வயசுக்கு வர ராகு திசை. அதனால் வந்து படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் திருவோண நட்சத்திரக்காரங்க, சரிங்களா? ஏன்னா ராகு திசை தவறான வழி கொண்டு போகும். தப்பான கெட்ட பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் அடிமையாகிறதெல்லாம் இந்த ராகு திசைகள் தான். அடுத்தது அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கும் போது செவ்வாய் திசை, ரெண்டாவது அவங்களுக்கு அதே மாதிரி ராகு திசை வரும். அப்புறம் குரு சனி திசை, எல்லாம் பெரிய பெரிய திசைகள். ஒரு சில பேர்த்துக்கு அவிட்ட நட்சத்திரக்காரங்க சின்ன வயசுல ராகு திசையிலே வெளிநாடு போய் படிக்கிறது, இல்லை வெளியூர் போகிறது, பிறந்த இடம் ஒன்றா இருக்கும் அவிட்ட நட்சத்திரம். நீங்கள் ஒரு இடத்துல பிறந்திருப்பீங்க, செட்டில் ஆகுறது இப்போ வேற ஒரு ஊரில் போய் படிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஊராக இருக்கும், செட்டில் ஆனது ஒரு ஊராக இருக்கும். அது மேக்சிமம் அப்படி வந்துடுது அவிட்ட நட்சத்திரக்காரங்க. ஏன்னா ராகுங்கிறது அந்நிய கிரகம், வேற்றுமொழி பேசக்கூடிய கிரகம் ராகு தான். அப்போது வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் போய் செட்டில் ஆகிற அமைப்பெல்லாம் இந்த ராகு திசையில் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு வரும், சரிங்களா? அப்புறம் குரு திசை 16 வருஷம், சனி திசை ஒரு 19 வருஷம். இதெல்லாம் நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா அவிட்ட நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையை அற்புதமாக இருக்கும். அப்போது ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமாக அந்த கிரகங்கள் நல்லா இருக்கணுங்க. கிரகங்கள் நல்லா இருந்தால் தாங்க நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. கிரகங்கள் நல்லா இல்லைன்னா நம்ம என்னதான் எந்த பூமியில் வந்து எந்த மூலைக்கு போனாலும் அந்த கிரகங்கள் நம்மளை விடவே விடாது. கெட்ட நேரம் வந்துருச்சுன்னா இந்த 19 வருஷமாக இருந்தாலும் சரி, 18 வருஷமாக இருந்தாலும் சரி, 16 வருஷமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையை போட்டு சின்ன பின்னமாக ஆக்கிடும், புழிஞ்சு எடுத்துடும். அப்போ அந்த ஜாதகத்தில் கிரகங்கள் தான் ரொம்ப முக்கியம். கிரகங்கள் மீறி ஒன்றும் பண்ண முடியாது. பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி எப்படி போயிட்டு இருக்கு, உங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்காரங்க லேட்டாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி எப்பவுமே ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் நடுப்பகுதி அல்லது நடுப்பகுதிக்கு மேலே தான் 30-40 வயசுக்கு மேலே தான் நீங்கள் டெவலப் ஆகிறீங்க. அதில் மாற்றமே கிடையாது, அதில் சந்தேகமே கிடையாது. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சில பேத்துக்கெல்லாம் வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். கிரகங்கள் பாடத்தை கற்றுக் கொடுக்கும், வாழ்க்கைக்கு தேவையான அனுபவத்தை கற்றுக் கொடுக்கும். கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் இருக்கும்போது நீங்கள் நல்ல ஒரு தெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடெல்லாம் வழிபட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வ வழிபாடு, அது உங்கள் ராசிக்கு நான் சொல்கிறேன். ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனியாக வர்றதுனால நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு, ரெகுலராக விநாயகர் ஆஞ்சநேயர் வழிபாடு ரெகுலராக பண்ணிக்கோங்க. சனீஸ்வரனோட திருநள்ளாறு, சரிங்களா? திருநள்ளாறுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரைக்கால் பக்கத்தில் இருக்காங்க. திருநள்ளாறு போய் வழிபடுறதும், வருஷத்துக்கு ஒரு திருநள்ளாறு போயிட்டு வாங்க, அது ரொம்ப நல்லது உங்களுக்கு. திருநள்ளாறு போயிட்டு வர்றது ஒரு நல்ல ஒரு விசேஷமான ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம். இந்த நல்ல தீர்த்தம் இருக்கும், அதுலேயும் குளிச்சுட்டு வர்றது, இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு, நல்ல ஒரு பாசிட்டிவான சில விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும், சரிங்களா? அது மாதிரி நீங்கள் காகத்துக்கு இது வைக்கிறது, சாப்பாடு வைக்கிறது, தீபம் போடுறதுலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. அது அவங்கவுங்க விருப்பம்தான், சரிங்களா? தீபம் போடுறது, காக்காக்கு வந்து அப்பப்போ சாப்பாடு வைக்கிறது, கலந்து வைக்கிறது, அது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம், சரிங்களா? மெயினாக சனிக்கு உண்டான அமைப்பு என்னன்னா, நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள், விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திருநள்ளாறு போயிட்டு வர்றது ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? அதே மாதிரி சுசீந்திரம் ஆஞ்சநேயர் கோயில், நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் வழிபாடு பண்ணுறது, இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு. ஏதாவது உங்களுக்கு சனியோட தாக்கத்தில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் ஏதாவது துளசி தீர்த்தம் அடிக்கடி குடிக்கிறது நல்லது. துளசி கட்டு வீட்டில் ஒன்று வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களா? உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன நிறம்னா வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் உங்களுக்கு செட் ஆகும். உங்களுக்கு கருப்பு கலர் பிடிக்கும். கருப்பு, பச்சை, வெள்ளை கலர் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலராக இருக்கும். லக்கி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 5, 6, 8, 5ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்களாக இருக்கும். அதிர்ஷ்ட கிழமை என்ன கிழமைன்னா சனிக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகளாக நிச்சயமாக அமையுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இது நான் ராசிக்கு சொல்லியிருக்கேன், சரிங்களா? சந்திரன் என்ற வீட்டதிபதி தான் ராசிநாதன். அப்போ அந்த சனிக்கு சொல்லியிருக்கோம் நம்ம. இப்போ உங்கள் லக்னம் என்ன, இதே நீங்கள் மீன லக்னம், கடக லக்னம், கும்ப லக்னம், விருச்சக லக்னமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கும்ப லக்னம்னா சொன்னதில் மேட்ச் ஆயிரும், மகர லக்னமாக மேட்ச் ஆகும். இதே நீங்கள் மீன லக்னம், கடக லக்னம், விருச்சக லக்னம்னா அப்படியே மாறும், சரிங்களா? அப்போ என்ன லக்னம்னு பாருங்கள், என்ன லக்னத்தில் ஜனனம் ஆயிருக்கீங்க. லக்னம்ங்கிறது உயிருங்க. எந்த ஒரு குழந்தை பூமிக்கு வந்து பிறக்கும் போது அது அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லக்னம் இதாகும், அதை ஸ்டார்ட் ஆகும். அதுலேருந்து அவங்க அந்த
அவங்க அதுலேருந்து அவங்க கர்மா ஸ்டார்ட் ஆகும். என்ன அனுபவிக்கிறாங்க, இனிமேல் என்னென்ன நடக்கும், அதெல்லாமே அந்த லக்னத்திலிருந்து தான் நம்ம கணக்கு போட்டு சொல்ல முடியும். சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் என்ன கொடுப்பினில் இருக்கீங்க, நல்ல கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா, கெட்ட கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா, உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும், நல்லதா கெட்டதா, இனி என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்போ நல்ல நேரம் வரும், இல்லை நல்ல நேரம் முடிய போதா, கெட்ட நேரம் ஆரம்பிக்கும் போது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எல்லாமே உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.